வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்துல, அப்புறம் பேர் வைக்கலாம். இல்ல சமீபத்துல விஜய் போடுறதெல்லாம் விஜய் சார் படத்தோட பேரு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க. சரிங்க, என்ன பண்ணலாம்? விஜயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க, தமிழ் நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க. முதல்ல அதை கேட்போங்க. தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தமிழ்ல படம் பேர் வைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏங்க, நான் சினிமால இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவை பத்தி பேசுவோம். எப்பவுமே இருக்குங்க அந்த அந்த மனசளவுல அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பா என்னைக்குமே. டைரக்டர் சார், இவங்க எல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் உங்கன்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க பாஞ்ச மாதிரி தெரியலையே, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க விலகி நின்னீங்களோ? எதுல போலீஸ்காரரா வராரு. நீங்க எல்லாம் அதாவது இந்த வில்லன் கோஷ்டி எல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் உங்க பாயலையா? அடுத்த படத்துல வேற லெவல்ல பாய்வார். ஐயோ, படத்தை உள்ள ஏசியில போட்டுட்டு வெளியில பிரஸ் மீட்டை வைக்கிறீங்களே, இது என்ன லாஜிக் சொல்லுங்க? நானே ஐ வாண்டட் டு அட்ரஸ் தட். எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுவீங்க, பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடா நீங்க போடுறீங்க, ஒரு 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 கான்ட்ரவர்சினா போடுறீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து, நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான். உண்மையா யோசிச்சு பாருங்க. நாங்க இல்லைன்னா நீங்க இல்லை, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. வி ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இண்டஸ்ட்ரி. நான் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கிறது, பர்சனலா ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது, சர்டிஃபிகேட் கொடுக்கறது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்துல. கரெக்டா? நான் அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அங்க இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்க பேசும்போது நம்மள என்ன அசிங்கமா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடா இருக்குங்க. நம்ம பர்சனலா ஏதோ ஒரு விஷயத்துல அடி வாங்கியிருக்கோம், பர்சனலா ஒரு விஷயம் நம்ம பேசுறோம், ஷேர் பண்றோம், இல்லைங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேற. பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து முட்டாளா வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க உங்க அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா, யாரை பத்தி வேணா, யாரு நல்ல மதர் கிடையாது, யாரு நல்ல ஃபாதர் கிடையாது, உங்க ஹேபிட்ஸ் என்ன, அதெல்லாம் யாருக்குமே தேவையே இல்லாத விஷயம். அதை வந்து மீடியா இவ்வளோ பெருசா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து வருத்தமா இருக்கு. ஒரு சிலதான் இல்லைங்க, இல்ல நான் தான் சொல்றேனே, நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்லை ஒரு மாசமா, நான் வெளிநாட்டுல இருக்கேன். அப்ப அவங்க வந்து அந்த விஷயம் கேட்கும்போது நமக்கு அசிங்கமா இருக்குல்ல. என்னங்க உங்க இண்டஸ்ட்ரியிலே இப்படி? அப்போ நம்ம போய் இதை பத்தி பேசி அதை பெருசு பண்றதுக்காக இல்ல. பட் ஒரு சில மீடியா, அகைன் ஒரு சில மீடியா இதை உட்காந்து பெருசா காமிக்கிற போது, நான் பொதுவா தான் பேசுறேன், தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இது மீண்டும் மீண்டும் கிளறி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி. நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளே அவங்கள காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. யார் வேணா யாரை பத்தி வேணா பேசலாம் இல்லையா? எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. ஒதுங்கி நாங்க போறோம், இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனா மீடியா கிட்ட நான் கேட்கிறேன், அவங்க யார்கிட்டயும் நான் பேச விரும்பல, மீடியா கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, படங்கள் ரிலேட்டடா பண்ணுங்க. கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். வனிதா மேடம் வந்து மென்டல் மாதிரி பேசினா, என்னையும் அவாய்ட் பண்ணுங்க. நானும் மென்டல் மாதிரி பேசினா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. நான் நல்லா வந்து இல்லைங்க, நான் பர்சனலா வந்து எந்த அளவுக்கு என்னோட கேரக்டரோ, என் கேரக்டர் வச்சு நான் ஒரு விஷயம் ஓப்பனா பேசலாம். நான் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி, இப்போ நானே கேரக்டர் ஒரு விஷயத்துல சரியில்லைன்னு வச்சுப்போமே, ஓகே, என்னோட கேரக்டரே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது, அந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல அந்த விஷயத்த நான் எல்லாரை பத்தியும் நான் தப்பா பேசும்போது யார் தப்பிங்க? மென்டல் பேசதான் செய்யும். நம்ம மீடியாக்கள் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. இது ரிக்வெஸ்டா தான் நான் கேட்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக, நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில, அசிங்கம் வேண்டாம், பேசுறவங்க பேசட்டும், நம்ம அதை பெருசுப்படுத்த வேண்டான்றது தான் என்னோட வேண்டுகோள். ஒரு அன்பான வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்கு, அதுக்காக நான் பேசுறேன், அவ்வளவுதான். அதாவது சினிமாங்கிறது வந்து நம்ம
இது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம்தான். நான் வேற ஒரு படத்துக்கு தம் அடிச்சதுக்கு விஜய் வந்து தம் அடிச்சதையும் நான் இந்த தம் அடிச்சதையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது மேல எல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க கொண்டாங்க. ஸோ பேசுறவங்க பேசுவாங்க. கத்துக்கணுங்கிறது எங்க கத்துக்கணுன்றது பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதை கத்துக்கணும் எங்க கத்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து மெயினா சினிமா பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். பெண்கள்ல இப்படியும் இருக்காங்கன்றது தான் நம்ம காட்டுறோம். பெண்கள்னா வந்து மகாலட்சுமியா தான் இருப்பாங்க, தெய்வமா தான் இருப்பாங்க, அப்படி கிடையாது. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி இருக்காதீங்கன்றது தான் நம்ம சொல்றோமே தவிர இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பா யாருமே சொல்ல போறது கிடையாது.